ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஹவர் சமையல். ஒன் ஹவர் சமையல் வந்து நம்மளுடைய சேனலில் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 45-50 வரைக்கும் இருக்கும் ஒன் ஹவர் சமையல். இன்றைக்கும் நம்ம ஒரு அருமையான ஒன் ஹவர் சமையல் தான் பார்க்க போகிறோம். இதோடைய கான்செப்டே நான் 1 மணி நேரத்துக்குள்ளே வெரைட்டியாக ஹெல்த்தியாக டேஸ்டியான லஞ்ச் மெனு ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஸோ இந்த மெயின் லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் பாசுமதி ரைஸில் ராஜ்மா ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ ராஜ்மாங்கிறது நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு நார்மலாக இப்போ நம்ம சுண்டல் வகை மாதிரி ஒன்று தான் அது. ஸோ அதில் வந்து ராஜ்மா ரைஸ், சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சப்பாத்தி. ராஜ்மா ரைஸ்க்கும் சப்பாத்திக்கும் பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கக்கூடிய எல்லோ தால், ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு தயிர் போட்ட ராய்த்தா, தென் பன்னீர் டோஸ்ட்டு. ஸோ பன்னீர் டோஸ்ட்டெல்லாம் நம்ம எடுக்கும்போது நறுக்கும்போது எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எப்போ நம்ம தேவையோ அப்போ எடுத்து வச்சா போகிறோம். ஸோ இதுதான் நான் வந்து மெயினாக தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒன் ஹவர் சமையலில் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டோட தான் நிறையா விஷயங்கள் பார்ப்போம். ஸோ இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:20. அந்த 12:15 தாண்டியாச்சு, 12:20னே வச்சுக்கலாம். ஸோ 1:20க்குள்ளே நான் வந்து இந்த மெனுவை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஃபஸ்ட்டு ஊற வைக்க வேண்டியது அது எல்லாத்தையுமே நம்ம முன்னாடியே ஊற வச்சிடணும். ஆல்ரெடி நான் ஊற வச்சாச்சு. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் வேக வைக்க வேண்டியது அதை வந்து செய்ய ஆரம்பிச்சிடணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்க போகிறது என்னென்னா, ராஜ்மா வந்து நிறைய நேரம் வேகணும். ஆனால் ரைஸ் வந்து அந்த அளவுக்கு குக் பண்ணோம் அப்படின்னா அது குழஞ்சு போயிடும். ஸோ அதனால் தனியாக ராஜ்மா ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். பாசிப்பருப்புக்கு தேவையான தக்காளி வெங்காயத்தை நறுக்கிக்கலாம். எல்லோ தாலுக்கு தேவையான பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து பாசிப்பருப்பு அந்த தாலுக்காக. இது நல்லா களைஞ்சிட்டு இப்போ தான் அதை ஊற வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஊற வச்சது தான் அது. இப்போ வந்து குக்கரில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ராஜ்மா தேவையான அளவுக்கு தண்ணி, ராஜ்மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அது எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ ஒரு 2 விசில் விட்டு இதை எடுத்துடலாம். பக்கத்தில் வந்து எல்லோ தாலுக்காக நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன். அதில் வந்து நம்ம கடுகு பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிய விட்டு கூடவே நம்ம போட போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கசூரி மேத்தி. கசூரி மேத்தி கம்பல்சரி போடணும், அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். அதுலேயும் சில பிராண்டில் வந்து இந்த மாதிரி நமக்கு நல்லா முழு இலையாகவே கிடைக்கும். ஒரு சிலதில் பொடியாக தான் கிடைக்குது, ஒரு சிலதில் இந்த மாதிரி நல்லாவே இலையாக இருக்குது, நல்லா வாசனையாக இருக்கும் அது. ஸோ அப்போ வந்து தேவையான எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு வதக்கும் போது பார்க்கலாம். ஸோ அதில் என்னென்ன சேர்க்க போகிறேன், கடுகு, நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கசூரி மேத்தி, வரமிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை, அதை சேர்க்க போகிறேன். எல்லோ தாலுக்கு தேவையான அளவுக்கு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். நல்ல பழுத்த நாட்டு தக்காளி ஒன்றும், ஒரு அரை பெங்களூர் தக்காளி, அதாவது ஆப்பிள் தக்காளியும் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். ஸோ நல்லா வந்து புளிப்பு கொடுக்கும். அதே சமயத்தில் அந்த தக்காளி பெங்களூர் தக்காளி இருக்கிறதுனால ஓவர் புளிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணி தக்காளி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து சொன்ன மாதிரி 5 மினிட்ஸாக ஊறிட்டு இருக்கக்கூடிய பாசிப்பருப்பு. இப்போ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 12:30 ஆக போகுது. இப்போ நம்ம 2 குக்கரையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். பருப்பு குக்கரையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். அந்த தக்காளியையும் பருப்பையும் போட்டு, எல்லோ தாளுங்கிறதுனால கொஞ்சம் மஞ்சள் பொடியை வந்து அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்னா, சப்பாத்திக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அது கொஞ்சம் நேரம் ஊறி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய தக்காளியை வந்து வெங்காயத்தோடு சேர்த்து ஆட் பண்ணிடலாம். எப்போதுமே வெங்காயத்தை பயங்கரமாக அதுக்கு வதக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஓரளவுக்கு வதங்கினோடனே இந்த தக்காளியை வந்து ஆட் பண்ணிடலாம். உப்பு மட்டும் கடைசியாக சேர்த்துக்கலாம், ஏன்னா சில சமயம் பருப்பு வந்து சரியாக வேகாது. பருப்பு இன்னும் ஒரு சவுண்டு விட்டதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்மா வந்து உப்பு போட்டு வேக வச்சுருந்ததை தனியாக வந்து ஒரு வடி தட்டில் வந்து போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அத்தனையும் நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு செலவழிஞ்சால் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக 1 கப் அளவுக்கு அந்த பாஸ்மதி ப்ரௌன் பாஸ்மதி ரைஸுக்கு நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ராஜ்மா யூஸ் பண்ணுவேன். இப்போ கூடவே தான் போட்டிருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சிடலாம். ஈவினிங் நம்ம வந்து சுண்டலாவோ இல்லை எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து அதே குக்கரில் ஆஃப் பண்ணிவிட்டேன். அதே குக்கர், நம்ம ராஜ்மா வேக வச்ச அதே குக்கர், அதில் வந்து தண்ணி போகும் முதல்ல இதை வந்து சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதில் என்னென்னலாம் மசாலா சேர்க்குறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ராஜ்மாவும் அந்த ப்ரௌன் பாசுமதி ரைஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து நமக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு புளிப்பு, காரம், அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ்க்கு எடுபடும். அதனால தான் நான் வந்து இன்னொரு சின்ன வெங்காயம் ஒன்று சேர்த்துக்குவேன். ஒரு ஆப்பிள் தக்காளி, அது போக நாட்டு தக்காளி ஒன்று கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக இருக்கிறது, அதையும் பொடியாக நறுக்கிக்கலாம். பூண்டு ஒரு 5 பல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நறுக்கிப்போம். இப்போ வந்து சப்பாத்திக்கு மாவு பசஞ்சு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளோடது என்னென்னா, சைட் டிஷ் ரெடியானதுக்கப்புறமா அந்த சப்பாத்தியையும் ரைஸையும் நம்ம சூடாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும்.
அதனால் ஃபைனலாக நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நிறுத்துகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்கிற தேவையான மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணும்போது நம்ம என்னன்றதை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. உப்பு மட்டும் சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு தாளிதம் பண்ணணும் எல்லோ தாலுக்கு. ஸோ அப்போ அது கடுகு நம்ம போட்டிருந்த பொருளோடு சேர்ந்து நல்ல பருப்பு பதமாக சூப்பராக வெந்தாச்சு. ஸோ இப்போ இதுக்கு என்ன நான் தாளிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ரொம்ப வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதில் போட்டிருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், நல்ல 2 காஷ்மீரி சில்லி முழுசாக உடைக்காமல் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கக்கூடிய காஷ்மீரி சில்லி, ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை. ஸோ அந்த காஷ்மீரி சில்லி வந்து நல்லா உங்களுக்கு வந்து வதங்கி வரட்டும், அப்படியே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதை வந்து உடைக்காமல் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கொத்தமல்லி தழை, இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஒரு அரை செகண்ட் கழித்து இதை போட்டுக்கலாம். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராஜ்மா ரைஸ்க்காக வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டிருக்கேன். அதில் என்னென்னலாம் சேர்க்குறேன் அப்படின்னா, பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி. இதுதான் நம்ம ஆட் பண்ணக்கூடிய மசாலா பொருட்கள். இதெல்லாம் கொஞ்சம் வந்து பொரியட்டும். ஸோ அப்போ நான் வந்து கொத்தமல்லி தழையை போட்டுடலாம். கொத்தமல்லி தழையை போட்டுட்டு அதை நல்லா அப்படியே வதக்கிட்டு, கொஞ்சம் அந்த தழை வந்து கொஞ்சம் பொரியிற மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் சேர்த்துப்போம். தாலில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஈவன் எந்த பாத்திரத்தில் அந்த தால் வைக்க போகிறீங்களோ அதில் அதை ஊற்றுனதுக்கப்புறம் கூட நம்ம வந்து இந்த தாளிதத்தை அதில் சேர்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம குக்கரில் ரெடியாக நம்ம போட்ட அந்த மசாலா எல்லாமே வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம இங்கே இந்த நான் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய 2 பச்சை மிளகா, கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் 2 சேர்த்துருக்கேன், பூண்டு, வெங்காயம், இது எல்லாமே கொஞ்சம் கோல்டனாக வதங்கட்டும். எல்லோ தாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் சேர்த்து அந்த வெண்ணெயில் நம்ம தாளித்தோம் இல்லையா, அதை வந்து இதில் கொட்டியாச்சு. ஸோ பார்க்கவே பயங்கர சூப்பராக இருக்குது. எப்போ சாப்பிடுவோன்னு இருக்குது, மவுத் வாட்டரிங்காக இருக்குது எனக்கே பார்க்கும்பொழுது. இந்த இடத்துல வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ராஜ்மா ரைஸ்க்கு தக்காளியை போட்டு வதக்கிட்டுருக்கேன். ஸோ இது கூட இப்போ நம்ம வந்து சில மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக, காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன், நார்மல் வரமிளகாய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், பிரியாணி மசாலா நல்ல கூம்பாகவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். ராஜ்மாவுக்கு தேவையான உப்பு வந்து அது வேகும் போதே போட்டாச்சு. இப்போ ரைஸுக்கும் இந்த தக்காளி வெங்காயம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ராஜ்மா எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதில் நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு கைப்பிடி மட்டும் அளவுக்கு எடுத்து வச்சுட்டு பாக்கி ராஜ்மாவை நம்ம இப்போ ரைஸ்க்காக போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நான் சொன்ன மாதிரி உப்பு சேர்த்துட்டு, 1 பங்கு ப்ரௌன் பாசுமதி ரைஸுக்கு 1.25 to 2 பங்கு அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணி நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொதிக்கும் போது. ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போ தான் மணி 1 ஆகுது. இப்போ நான் அதுக்குள்ளே வந்து பன்னீர் ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு அரை பன்னீர் இருந்தது. அது போக இப்போ புதுசாக ஒரு பேக்கெட்லேருந்து ஒரு அரை பன்னீர் எடுத்துக்கிறேன். அதை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக போட்டு தோசைக்கல்லில் முதல்ல டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதை டோஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தியை இட்டு போட்டு எடுத்துடலாம். தேவையான அளவுக்கு நான் சொன்ன மாதிரி தண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த ரைஸை வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி இது நல்லா ஊறி இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 8 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரௌன் பாஸ்மதியில் ராஜ்மா ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து தோசைக்கல்லில் வெண்ணெய் போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் உருகிட்டு இருக்குது. அதில் தான் இப்போ நம்ம பன்னீரை வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பன்னீரை நறுக்கிட்டு அதில் ஆட் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ பன்னீர் வந்து ஓரளவுக்கு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு சின்ன பீஸாக போட்டு தோசைக்கல்லில் பரட்டிகிட்ருக்கேன். ஸோ அது அப்படியே இடையில கோல்டன் ஆனதுக்கப்புறமா நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர் வேணால் பெப்பர் போட்டுக்கலாம். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுப்பேன். சூடாக இருக்கும்போதே போட்டுக்கணும். பட் தவாவில் போட்டோம் அப்படின்னா அந்த தோசைக்கல்லில் ஒட்டிக்கும். அடுத்து நம்ம எது பார்த்தாலும் அந்த காஷ்மீரி சில்லியோட கலர் அதில் வரும். அது ஓகேனா நீங்கள் அதிலே போட்டுக்கலாம். நான் வந்து தனியாக வந்து எடுத்து ஆட் பண்ணிக்குவேன் அதை.
கரியாமலும் இருக்கும், கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இங்கே இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ராஜ்மா ரைஸை. இப்போ சப்பாத்தியை வந்து இட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா பன்னீர் டோஸ்ட் ஆகிறதுக்கும் நம்ம சப்பாத்தியை போட்டு எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நேரம். அதனால் வந்து இது மாவு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் சப்பாத்தியாகவே, ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு பெருசாகவே போட்டு எடுத்துடலாம். ஸோ பன்னீர் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. சப்பாத்தியும் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அப்படியே அந்த கல்லில் சப்பாத்தியை போட ஆரம்பிச்சிடலாம். பன்னீரை எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி இதில் தேவையான அளவுக்கு உப்பு, காஷ்மீரி சில்லி. ஸோ இப்போ அது வந்து நல்ல சூடாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்ன காரத்துக்கு தேவையோ, பெப்பரோ, சில்லி பவுடரோ, காஷ்மீரி சில்லி பவுடரோ எது வேணாலும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு கலக்கி விட்டுடலாம். அப்படியே பிரட்டி எடுத்துடலாம். உப்பு வந்து எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும்போதும் சேர்த்துக்கலாம், ஆறுற போதும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே சப்பாத்தி வந்து ரெடியாக போட்டு எடுத்து வச்சாச்சு, தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த கல்லில் வந்து அப்படியே மாற்றி போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு தேய்ச்ச சப்பாத்தி, அடியில் இருக்கிறது தான். ஸோ நல்லா முதல்ல அதை போட்டுருவோம். ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தியை வந்து போட்டு எடுத்துகிட்டே இருக்கேன். ஸோ இதில் இடையில வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து வெள்ளரிக்காவுக்கு தோல் மட்டும் சீவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ராய்த்தா, குக்கும்பர் ராய்த்தாவுக்கு அதை நறுக்கிக்கலாம், மெல்லிசாக நறுக்கிக்குவோம். இங்கே வந்து ப்ரெஷரும் போயிடுச்சு ராஜ்மா ரைஸ்க்கு. ஸோ நல்லா ஓப்பன் பண்ணலாம். வாவ், சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு கிளறி காமிக்கிறேன் ஃபைனலாக. ஸோ இப்போ வந்து நம்ம சப்பாத்தியே இட்டுக்கிட்டே ராய்த்தாவை வந்து ரெடி பண்ணிடுவோம். ஸோ சப்பாத்தி ஆல்ரெடி நம்ம வந்து இது இருக்குது, அதிலேயே வெண்ணெய் எல்லாம் போட்டு தான் நம்ம டோஸ்ட் பண்ணுவோம் பன்னீரை. அதனால் நான் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை, ட்ரையாக தான் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து தோல் சீவி வச்ச இந்த வெள்ளரிக்காவை வந்து குட்டி குட்டி பீஸாக நறுக்கிக்கலாம். எனக்கு நான் வந்து துருவுறதும் விரும்புவேன், எப்படி பண்ணாலும் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்படி வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:20. பேசிக்கிட்டே செய்யும்பொழுது ஒரு 5-10 நிமிஷம் கூட தான் ஆகும். ஸோ இப்போ நான் இதை நறுக்கி தயிரில் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சமையல் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எல்லோ தால் சப்பாத்தி நல்லா சூடாக செம்ம டேஸ்டியாக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுடைய ராஜ்மா ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஆல் டைம் ஃபேவரேட்டு. இப்போ நம்ம சாப்பிடும்பொழுது தயிர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ரொம்ப தண்ணி விட்டுரும். பச்சை மிளகாயும் குக்கும்பரும் நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை வந்து உங்களுக்கு லைட்டாக அப்படியே ஜென்டிலாக கலரி காமிக்கிறேன். அருமையான ரைஸ், நல்லா கொதிக்க லஞ்ச் வந்து சூப்பராக சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ்க்கு கொஞ்சம் புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் மட்டும்தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நார்மல் பாஸ்மதி ரைஸ்க்கு எப்போதும் போல் போட்டுக்கலாம். நீங்களும் இந்த காம்போவை ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் வந்து கரெக்டாக 1:25. ஒரு 5 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். பேசிக்கிட்டே செஞ்சதுனால நீங்கள் பேசாமல் செய்யும் பொழுது இன்னும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இந்த மெனுவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.